இன்றைக்கி கடையில் கிடைக்கிற பட்டர் பிஸ்கெட் நம்ம செய்ய போகிறோம். 3 பொருளை வச்சு கோதுமை, சர்க்கரை, அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டர். இப்போ பட்டரை வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துடணும். நான் வந்து 200 கிராம்ஸ் வந்து பட்டர் வாங்கியிருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துடணும் ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் பாயில்டு மெத்தடில் வந்து நம்ம அந்த வெண்ணெயை வந்து உருக்கி எடுத்துக்கலாம். இப்போது அடிக்கனமான பாத்திரத்தில் நான் வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இன்னொரு கிண்ணத்தில் வந்து நான் வெண்ணெய் போட்டுக்கிறேன். 200 கிராம்ஸ் வெண்ணெய். இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதிலே போட்டு விட்டுட்டோன்னா நம்ம அப்படியே வந்து அந்த தண்ணி ஹீட்டாக அப்படியே மெல்ட் ஆகிடும். அதே நேரம் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு வந்து பார்த்திங்கன்னா எந்த டம்ளரில் நம்ம வந்து பண்ணுறோமோ அதே டம்ளரில் அதாவது கப்பாக இருந்தால் அந்த கப்பு, டம்ளராக இருந்தால் டம்ளர். நான் வந்து ஒரு ஜூஸ் குடிக்கிற டம்ளர் அளவு தான் எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பட்டர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சர்க்கரையும் எடுத்துக்கணும். சர்க்கரையும் பட்டரும் வந்து ஒரே அளவுக்கு இருக்கணும். நான் 200 கிராம்ஸு பட்டர் எடுத்துக்கிறேன். அதனால் 200 கிராம்ஸு வந்து நான் வந்து சர்க்கரையும் வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வர போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு பவுடர்டு சுகர் தான் வேணும். அதுக்காக நான் வந்து அதை மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வர போகிறேன். அதுக்குள்ளே இதுவும் மெல்ட் ஆகிடும். இதுவும் மெல்ட் ஆகிடுச்சு. அதே நேரம் நான் சர்க்கரையும் வந்து மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அது ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் பட்டர் வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டேன். இப்போ சர்க்கரையும் அதோடு ஆட் பண்ண போகிறேன். சர்க்கரையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 2 கப்பு கோதுமை எடுத்துக்கலாம். கோதுமையும் சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வேறு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இது 3 மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் நான் பட்டர் தடவி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இது வந்து அதே பட்டர் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா கையில் தட்டினா வந்து பார்த்திங்கன்னா வெடிக்கும். அதனால வந்து பட்டர் பேப்பரில் நம்ம தட்டிட்டு ஒரு குட்டி ரவுண்ட் ஷேப் பண்ணுறதுக்காக ஒரு மூடி ஒன்று எடுத்துக்கலாம். பாருங்கள், தட்டினோன்னு பாருங்கள் வெடிச்சிருச்சு. இந்த மாதிரி வந்து மூடி போட்டு ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பட்டர் பிஸ்கெட் நல்லா ஷேப்பாக வந்துடுச்சிங்களா. இப்போ ஓரத்தில் அப்படியே லேஸாக வந்து தட்டி தட்டி விட்டோம்னா அதில் ஒட்டிகிட்ருக்க மாவும் அதோடு சேர்ந்து நல்லா ஃபைன் ஷேப்பாக வந்துடும். இப்போ நான் எல்லாமே பண்ணிவிட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஓரத்தில் இதே மாதிரி தான் நல்லா அமுக்கி விட்டு பண்ணிங்கன்னா ஓரத்தில் வெடிக்காமல் இருக்கும். இப்போது அதே அடிகனமான பாத்திரத்தில் அந்த தண்ணி எடுத்துட்டு பாத்திரத்தை கொஞ்சம் ட்ரை பண்ணி விட்டுட்டு உப்பு அடியில் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணணும். அந்த உப்பை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நெய் தடவின தட்டை வச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஷேப் பண்ணி வச்ச பட்டர் பிஸ்கெட்டெல்லாம் அடுக்கி வச்சிடலாம். கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. ஏன்னா வந்து ஹீட் ஆக என்ன ஆகும்னா அடியில் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி அது வந்து வேக ஆரம்பிக்கும். பேக்காக அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெல்ட் ஆகும். அதனால்
இது வந்து அப்படியே 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே 30 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா அதுக்குள்ளே அப்படியே மெல்ல மெல்லமாக வெந்து வந்துடும். 30 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து வெந்துடும். ஆனால் தொட்டு பார்த்திங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும். அப்புறம் வெளியே வந்து 1 to 2 hours நீங்கள் வெளியே வந்து அப்படியே கூல் டவுன் பண்ண விட்டீங்க அப்படின்னா கிறிஸ்பியான பிஸ்கெட் கிடச்சிரும். நான் வந்து வீடியோ எதுவுமே கட் பண்ணாமல் அப்படியே தான் எடுத்துகிட்ருக்கேன், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. ஸோ பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ அப்படியே மெல்லமாக எடுத்துடலாம். கை வச்சுலாம் எடுத்துடாதீங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். மைக்ரோ ஓவனில் கை வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்படியே நம்ம ஒரு இடுக்கி வச்சு மெல்லமாக எடுக்கலாம். எடுத்து அப்படியே ஒரு 1 to 2 hours அப்படியே வெளியே வச்சிடலாம். இல்லை அப்படியே விட்டுட்டு இப்படியே மூடி போட்டு மூடி கூட வச்சிடலாம். மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஹீட் குறையிறதுக்கு லேட் ஆகும். நான் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா, நான் இது வந்து செகண்ட் பிளேட்டு மூடி போட்டு மூடி வைக்கிறேன். மூடி வச்சு இதுலேயே ஆறிடுச்சு. இதுலேயே ஆறினதுக்கப்புறம் எடுக்கிறேன் பாருங்கள். எடுத்தேன். அப்படியே விட்டு எடுத்திங்கன்னா ஒரு 4 hours கிட்ட வைக்கணும். ஏன்னா வந்து அந்த ஹீட்டு குறைஞ்சி அதுக்கப்புறம் அது ஆறி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரணும். பாருங்கள், இப்போ என் கையால் உடைக்கவே வரல பாருங்கள், அந்தளவுக்கு கிறிஸ்பி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வீட்டிலே செஞ்ச பட்டர் பிஸ்கெட் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.